ஓம் ஸ்ரீ சிவன்சா சத்குருவே போற்றி. ஓம் கோஷ்கல கண்ணனோத்தமரே போற்றி. ஓம் வேதியரே போற்றி. ஓம் ஹரித கோத்திரத்தண்ணலே போற்றி. ஓம் அன்னை மகாலட்சுமியின் அருந்தவச் செல்வரே போற்றி. ஓம் ஐயன் கோவிந்த தீட்சிதர் வம்ச விளக்கே போற்றி. ஓம் சுப்பிரமணியாரிய குலக்கொழுந்தே போற்றி. ஓம் ஈசனாம் பரமாச்சாரியன் இளவலே போற்றி. ஓம் ஈச்சங்குடி அளித்த இன்பமே போற்றி. ஓம் பூதத்தவதரித்த புண்ணியரே போற்றி. ஓம் இல்லறத் துறவியே போற்றி. ஓம் இடையிலா சித்தரே போற்றி. ஓம் அனுஷத்தார் போற்றிய அனுஜரே போற்றி. ஓம் அருணாதராத்மியம்சமே போற்றி. ஓம் அன்னபானம் அணுக அதிசயமே போற்றி. ஓம் ஆத்மஞான பிரகாசமே போற்றி. ஓம் பரம்பொருள் வசமான பூர்ணமே போற்றி. ஓம் வைராக்கியசீலரே போற்றி. ஓம் பெற்றோர் கடன் மறவா பெருமகனே போற்றி. ஓம் ஒருமையில் ஒன்றிய உன்னதமே போற்றி. ஓம் யோகியரில் மாயோகியே போற்றி. ஓம் மாதவத்தோ நடுவிலோராதவனே போற்றி. ஓம் ஞான விஞ்ஞானியே போற்றி. சார் ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருந்ததுப்பா கேட்டேன். சார் எதுக்கெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னா மானச சஞ்சரிய வாசி பரமசேந்திர அதிஷ்டானம் ஏதாவது சதாசிவம் உட்கார்ந்துட்டு பெரிய சார் உட்கார்ந்து இந்த கனக செல்வ மானச சஞ்சரிய வாசி ரொம்ப ஒழுக்கமாக சாதாரணமாக யார் பாடினாலுமே மானச சஞ்சரியை ஒருக்கிவிடும். இப்படி ஒரு சன்னிவேசத்துல பாடினா எப்படி இருந்திருக்கும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவர் சுஸ்தமா பிரமாதமா வாசிச்சார். சார் அப்படியே மகிழ்ந்து அகோரமையை சொன்னார். ரொம்ப நல்லா வாசிச்சிருக்காரு, சம்பாவனை பண்ணலாம். உடனே அவர் என்ன பண்ண 10 ரூபா நோட் எடுத்து நீட்டினார். நீட்டினோன்னு அவர் வித்வான் தான், மரியாதையா கொடுப்பான். அதனால ஒரு தாம்பூலம் வச்சு அது இதுதான் குருகிட்ட போனா என்ன அப்படின்னு நம்ம எமோஷனலா என்ன பண்ணினாலும் அதை எப்படி பண்ணணுமோ யோகமா பண்ணணுமோ அதை சொல்லியும் தருவார். நாம அந்த அப்படியே நான்கத்துல என்ன மறந்து போயிட்டு மெய் மறந்து போயிட்டு அவ மெய்யும் மறந்து போவா, ஆனா இந்த பொய்யே ஞாபகம் இருக்கும். இங்கேயே என்னென்ன பண்ணணுமோ அதுலேயும் வெட்டியா இருப்பாங்க. இதுதான் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. அதனால தாம்பூலம் வச்சு சம்பாதனை பண்ண அவருக்கு சம்பாதனை பண்ண உடனே அந்த கனசபையில சாப்பிட்டீங்க. ரொம்ப திருப்தியா சந்தோஷமா உனக்கு என்ன பாவம் அப்படின்னா அவரோட அந்த பக்தியை பாருங்கோ. அவர் வேற ஒன்றும் கேட்க தெரியல. உடனே சாப்பிட்டு சொல்ல எனக்கு என்ன வேணும், இப்படியே கடைசியே மூச்சு உள்ள வரைக்கும் சொல்லி பேசாத வாசிச்சுட்டு பிராணம் போகணும். அப்படியே அர்த்தம். இதுக்கு மேல வெளியே வர வாங்க முடியுமா? நான் உபாசனை ஜெயசி சங்கர நாராயண இதுவு வேலை செய்வோம் ஈடுபாடு. இந்த நாதோபாசனை பண்றதுனால்தான் சங்கரனா இருக்கான், பிரம்மாவா இருக்கான், விஷ்ணுவா இருக்கான். அப்படி இருக்கிற அந்த நாதத்திலேயே லயிச்சு தன்னோட வாழ்க்கை முடியணுங்கிற பெரும் பறக்க வாங்க. சாரும் அப்படியே ஆகணும்னு சொன்ன அப்படியே ஆச்சான். அப்படியே தான் ஆச்சு. அதுக்கு அந்நியமா ஆக முடியாது. மனசுக்கு அப்படி ஒரு மயில் பிறகு தலையில வச்சுட்டு கையில ஒரு குண்டாமல் வச்சுட்டு கிருஷ்ணன் பேரே சொல்லல. இந்த சாகித்யம் முழுக்கள் வெறும் ஜாலியாவே சொல்லிட்டு போகுது. ஏன்னா பிரம்மம்னு இருந்தாலே அதுக்கப்புறம் எப்படி குறி சொல்றது, நாம சொல்றது, ஒவ்வொரு சொல்றது. ஆனா சொல்லியும் ஆகணும். அந்த கிருஷ்ணன் பேரை சொல்லாத அதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லி அப்பேற்பட்ட பிரம்மத்திலேயே மனச சஞ்சாரம் பண்ணி நீ வேற எதுலையும் போகாதே அப்படின்னு அப்படி போயிடுச்சுன்னா பிரம்மனிஷ்டம். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எம்எஸ்எம் வாழ்ந்திருக்கா சார்ட்ட பாடுற அப்போ ஜெகதோத்தாரணம் பாடினா அம்மா பாடத்தே எப்படி மகேஸ்வரியா ஒரு பாகோஸ்திகள் உலக பிரசித்தம். அப்படி ஜெகதோத்தாரணான்னு அம்மா பாடுறதையே சார் அப்படி கையில் ஜெகத்தை உத்தாரணம் பண்ண வந்தவனே அப்படின்னு கட்டணும். அப்படின்னா
தரிசனம் ஆயிருந்தாதானே அப்படின்னு கட்ட முடியும். ஜெகத்தை உத்தாரணம் பண்ண வந்ததுமே அப்படின்னு யாரை பார்த்து அப்படி சொன்னார், அண்ணாவை பார்த்து சொன்னாரோன்னு போது தெரியல. ஜெகத்தை உத்தாரணம் பண்ணுறதுக்கு அங்கே அப்படி ஜெகத்தை உத்தாரண தாசப்பாள் குருது ஆச்சரியமா இருக்கு. அண்டச்சராச்சரத்தையும் ஆட்டி படைக்கிறான் இவன். அவனை இந்த ஒரு யசோதை ஆட்டி படிக்கிறான். ஏன் எப்படி ஆட்டி படிச்சாங்க? ஜெகதோத்தாரணம் மகனிருந்து தெரியுது. அண்டச்சராச்சரத்தை ஆட்டி படிக்கணும்னா அந்த வயதில் வந்த பிள்ளைன்னு தெரியாதுனால ஆட்டி படிச்சான். அது தெரிஞ்சுருக்குன்னா கிட்ட போக மாட்டோம், பயந்துருவோம். அதை போலதானே மகாலட்சுமியமாக வந்திருக்கும். 1க்கு 2 இப்படி பரப்பிலும் இந்த குழந்தையா இருக்கு. அந்த அம்மா இந்த குழந்தையில தூக்கி சீராட்டி குளிப்பாட்டி பாலூட்டி வளர்த்து இப்படிதான் பண்ணியிருக்கோம். அந்த யசோதைக்கு கிடைச்ச பாரதம்